பூஜை அறையில் வெற்றிலை பாக்க எந்த திசையில் வைக்க வேண்டும், எத்தனை வெற்றிலையை வைக்க வேண்டும், எதற்காக வைக்க வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மேலும் வெற்றிலை மற்றும் பாக்கு அப்படின்றது பிரிக்க முடியாதது. இந்த தாம்பூலத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வீடுகளில் செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் வெற்றிலை பாக்கு வச்சு தான் பூஜை செய்கிறது வழக்கம். தட்டு நிறைய பழங்களையும் பூக்களையும் வச்சு பூஜை செய்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காவிட்டால் உங்களோட பூஜை நிறைவு பெறாது. உங்களோட நைவேத்தியமும் சுவாமியால் ஏற்கப்படாது. வெற்றிலை பாக்கு இல்லாமல் எந்த பூஜையும் கிடையாது, எந்த நல்ல காரியமுமே கிடையாது. அதுபோல பூஜை பொருட்களுக்கான லிஸ்ட் எழுதும் போது கூட முதல்ல எழுதுறது வெற்றிலை பாக்கு தான். வெற்றிலை அப்படின்றது பார்வதி தேவியாகவும் பாக்கு அப்படின்றது சிவனாகவும் கருதப்படுகிறதாம். ஆகவே தான் பாக்கையும் வெற்றிலையையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெற்றிலை இருக்கக்கூடிய வீடுகளில் அமங்கல நிகழ்வுகளை தடுக்கும் ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிலையில முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் வாசம் செய்யறாங்க. ஆகவே வெற்றிலை பாக்க வைக்கும் போது தேவர்களோட தேவியர்களும் எங்களோட வீட்டுல குடிக்கொள்வார்கள் அப்படின்றது ஐதீகம். அழைப்பிதழ்களை வைக்க போனாலும் தட்டுப்பூரா பழம் தேங்காய் துணி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காவிட்டால் அது அசிங்கப்படுத்துறது அப்படின்றதுக்கு சமமா. இதெல்லாம் சரி, வெற்றிலை எந்த திசையில வைக்க வேண்டும் அப்படின்றதான் பலருக்கு சந்தேகமாக இருக்கும். இதற்கு சிறந்த உதாரணம் வாழை இலை தான். வாழை இலைய வைக்கும் போது நுனிய நமக்கு இடது புறத்திலையும் அடிப்பாகத்தை வலது புறத்திலையும் வைப்பாங்க. அதுல காய்கறி கூட்டு உள்ளிட்டவைகளை நிறைய சாப்பிட்டுவிட்டு ஸ்வீட் ஊறுகாய் அப்பளம் ஆகியவற்றை குறைவாக சாப்பிட வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இடது புறம் குறுகலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி தான் வெற்றிலையிலும் நுனி பகுதி காம்பு பகுதி அப்படின்னு சொல்லி இருக்கு. நுனி பகுதியை சுவாமிக்கு வைக்கும் போது அவருக்கு இடது புறத்திலையும் அடிப்பகுதியை வலது புறத்திலையும் வைக்க வேண்டும். இதை யாருக்காவது தாம்பூலமாக கொடுக்கும் போது எதிரெதிரே நின்று தான் கொடுப்பாங்க. அப்போ யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இடது புறத்துல நுனியும் வலது புறத்துல அடியும் இருக்கிறது போல கொடுக்க வேண்டும். இதுதான் வெற்றிலையை பயன்படுத்தும் முறை. சரி, பூஜைக்கு எத்தனை வெற்றிலை வாங்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணுமா? பூஜை அறையில 4 வெற்றிலைகளையும் 2 பாக்கையும் வைக்க வேண்டுமா? தட்டு நிறைய வைக்கிறதுன்னு சொன்னா கணக்கே இல்லையா. திதி உள்ளிட்ட கெட்ட காரியங்களுக்கு ஒரு வெற்றிலை பாக்கத்தான் வைக்க வேண்டுமா? அது போல காம்பை கிள்ளி விட்டு வெற்றிலை பாக்க வைக்கவே கூடாது. காம்புல பார்வதியும் நடுப்பகுதியில சரஸ்வதியும் நுனி பகுதியில் லட்சுமி தேவியும் வாசம் செய்யறாங்க. முப்பெரும் தேவியர்களையும் ஒன்றாகத்தான் நமது வீட்டுக்கு அழைத்து பூஜை அறையில அமர வைக்க வேண்டும். அதை விட்டுட்டு காம்பையோ நுனியையோ கிள்ளக்கூடாது. இதே மாதிரி தான் வாழைப்பழத்தை வைக்கும் போது கூட நுனிய இடது புறத்திலையும் காம்ப வலது புறத்திலையும் தான் வைக்க வேண்டுமா.